ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் சின்ன பையன் வந்து இது வரைக்கும் தோசை ஊற்றுனதில்லை. பெரியவன் தான் தோசை ஊற்றிருக்கான். அதனால் சார் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்காரு. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன சமையல் பண்ணுறேன்? நான் தோசை ஊற்றுறேன். இங்கே பாருங்கள், அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கல் சூடு ஏனதுக்கு அப்புறமா தோசை ஊற்றுறான்னு சொல்லியிருந்தேன். சூப்பராக ஊற்றிருக்கான். எடு தோசை எடு. இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லை. இனிமேல் சார் வந்து எனக்கு தோசை ஊற்றி கொடுத்துருவாரு. அப்படி தானே சாமி? பார்க்கலாமா? இனிமேலாம் நைட்டில் தோசை ஊற்றணுன்னா என் சின்ன உசுறு தான் ஊற்றும். மாவுக்கு நான் இந்தாண்ட வைய, அதையும் தூக்கி பிடிச்சிட்டே இருக்கிற. மாவு இப்படி சுற்றணும், இப்படி ரிவேர்ஸில் வரக்கூடாது. இன்னும் வந்து நல்லா மெலிசாக ஊற்றணும். சரி, தானே ஃபஸ்ட் டைம். அது சொல்லப்போனால் ஃபஸ்ட் டைம் சார் வந்து இந்தளவுக்கு ஊற்றிருக்கிறது ஆச்சரியம்தான். எண்ணெய் இல்லையா? பாட்டிலில் எண்ணெய் ஊற்றணும். இந்த அக்கேனில் எண்ணெய் இருக்குது, ஊற்றுறியா? பாட்டில் எடு. விடு, அது ஆனால் அப்படியே இருக்கட்டும். மெதுவாக ஊற்றணும், மெதுவாக ஊற்றணும், அவசரப்படக்கூடாது. நீ பிடி, நான் ஊற்றுறேன். என்ன மூடி போடு நல்லா. இன்னும் கொஞ்சம் அனல் அதிகமாக வை. எது குறைச்சி விட்டுச்ச? அனல் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்மிலையும் இருக்கக்கூடாது. திருப்பி விடு. சரி, தோசை ஊற்றிட்டு அடுத்தது அப்படியே சட்னி அரைக்கவங்கிறதுக்கு வேலை முடிஞ்சிடும். இல்லை, அதுவும் கற்றுக்கிட்டேன்னு வையேன், எனக்கு ஒரு வேலை மீதி ஆகிடும்ல நைட்டில். உடம்பு சரியில்லைனாலும் அதுக்கு மேலே அப்புறம் நீ சமைச்சிடுவ. விஷ்ணு, விஷ்ணு, விஷ்ணு எங்கே போயிட்டாங்க? இங்கே பாருங்க, என் பிள்ளை ஃபஸ்ட் டைம் தோசை எவ்வளோ சூப்பராக ஊற்றிருக்கான்னு. இன்னும் வந்துட்டு மெலிசாக ஊற்றணும். இப்படி வரணும், இப்படி கை இப்படி அப்படி வரணும். தோசை வந்துருக்கோம். அட இப்போதுமே இன்னும் ஊற்றுறியா? இன்னும் ஒரு தோசை ஊற்றுறியா? சரி, ஊற்று. என்னது இது? இப்படி கை இப்படி பண்ண, எங்க இப்படி இப்படி பண்ண. அந்த மாவு குண்ணாலாம் பாரு, குண்ணாலாம் எப்படி பண்ணி வச்சிட்ருக்கிறேன். அதுக்கப்புறமா கை ஏன் அப்படி போகுது? நான் இப்போ எந்த பக்கம் கை திருப்ப சொன்னேன்? மறந்துட்டேன். மாவெல்லாம் அங்கே பாரு எப்படி இருக்குன்னு. நான் தொடச்சேன். மாவு தொடச்சுடு. எப்போ தொடப்ப?
உங்கள் பசங்க தோசை ஊற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.